வணக்கங்க. இப்போது நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போகிறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே உடனே என்னங்க, பேரண்ட்ஸுங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸுகளை ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது. அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. டிமாண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இலக்கு என்ன? படிக்கணும். 4 வருஷமோ 3 வருஷமோ அந்த படிப்பு முடித்து நம்ம ஒரு ஸ்டடி ஆகணுங்கிறது தான். நவசுவையான சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. வீட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு காலேஜ் போகணும். உங்களோட இலக்கு என்ன? காலேஜ் போகணும், படிக்கணும், பாஸ் பண்ணணும். பஸ்ஸுக்கு காசு இல்லையா? ஓடணும். உங்கள் வயசுக்கு 5 கிலோமீட்டர் ஓடணும். சொகுசாக பண்ணவே கூடாது. சொகுசு வாழ்க்கைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா மைண்டில் படிப்பு ஏறாது. நீங்கள் இலக்க தொடரணுன்னா சிலதெல்லாம் நீங்கள் இழக்கணும். காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும், ஒரு ட்ரெஸ் பண்ணணும், மூஞ்சியில் கொஞ்சம் பவுடர் போட்டு 90 வச்சுட்டு இலக்கு போயிட்டே இருக்கணும். அதை போட்டு கொஞ்ச நேரம் தட்டிட்டு இதை போட்டு கொஞ்ச நேரம் தட்டிட்டு இல்லை. காலேஜ் தானே போகிறீங்க, ஷூட்டிங் போகிறது இல்லையே. காலேஜ் போய் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னால் உங்களுக்கு எல்லாமே உங்கள் கால் கடியில் வந்துடுன்னு சொல்ல வர்றேன். பேரண்ட்ஸை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். பேரண்ட்ஸ் நெருக்கக்கூடாதுங்கிற, சரிங்களா? பேரண்ட்ஸை நெருக்காமல் உங்களோட இலக்கு என்ன? படிக்கணும். ஆடைகள் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. படிப்புக்கு ஆடைகள்லாம் முக்கியமா? ஏதோ ஒரு ஆடை, சிம்பிளான ஒரு ஆடை, ஒரு சிம்பிளான ஒரு செப்பல், சிம்பிளான ஒரு கடிகாரம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அது ஒரு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சிகரத்தை தொட்டுருவீங்கன்னு சொல்ல வர்றேன். என்னம்மா சட்னி, என்னம்மா சாம்பார், அது இல்லையா இது இல்லையா? காலையில் அந்த ஆர்ப்பாட்டமே வீட்டில் இருக்கக்கூடாது. என்னம்மா இருக்குது? இருக்கிறது கொடுப்பா, சாப்பிட்டு நான் காலேஜ் போகிறேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்போது அந்த பேரண்ட்ஸினுடைய மனசு கொஞ்சம் குளிரும் போது உங்களோட எஃபெக்ட் கல்வியில் உங்களுடைய படிப்பில் அந்த எஃபெக்ட் ஆகுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.